இன்றைக்கு பாமகவில் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவித்த சூழலில் இது தொடர்பாக ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அது பொது வெளியிலேயே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய இணைப்பில் திரு ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது பாமகவில் நிறுவனருக்கும் தலைவருக்கும் இடையே இந்த கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து மோதல் நீர்பூத்த நெருப்பாக ஏற்கனவே அது பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது தான் எல்லாருமே சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வெளிப்படையாகவே அது வெடிச்சிருக்குது. ஆரம்பத்துல தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்குமா, அதெல்லாம் வதந்தியா இருக்குங்கிற ஒரு கருத்து தான் எண்ண ஓட்டமும் தான் மக்கள் மத்தியில இருந்தது, ஊடகத்திலும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இது வெளிப்படையா வெடிச்சிருக்குன்னு காரணம்னா, இந்த கட்சிக்கு 2009ஆம் ஆண்டு இந்த கட்சி 0 MP பெற்று படுதோல்வி பெற்ற சூழ்நிலையில பெண்ணகரம் இடைத்தேர்தலில் இந்த கட்சிக்கு ஒரு மானத்தை காப்பாற்றி 2வது இடம் இந்த கட்சி வர செய்தவர் தமிழ்குமரன், GK மணி அண்ணனோட மகன். அவர் இளைஞரணி தலைவராக இருக்கும்போது அவருக்கு எதிரான சில நகர்வுகள்லாம் நடந்தது. அதற்கு பின்னாடி அவருக்கு அதை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்கு காரணம் அன்புமணின்னு பேசப்பட்டது. இப்பொழுது அது உண்மை என்று உணரும் வகையில முகுந்தன இளைஞரணி தலைவராக போடும் போதும் இந்த பிரச்சனைகள் இப்போ வெடிச்சிருக்கதை நாம பார்க்கிறோம். ஆக இந்த கட்சி டாக்டர் ராமதாஸால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவர் செல்வாக்கால் உருவான கட்சி, அவரால் ஆளானவர் தான் அன்புமணி. வன்னியர் சமூகம் போராடி கொண்டிருக்கும் போது அரசியலில் இல்லாதவர் தான் அன்புமணி. ராமதாஸால் உருவாக்கப்பட்ட அன்புமணி அவர் முடிவுக்கு எதிராக அவர் நிற்பதற்கு காரணம் உள்ளுக்குள் பல கருத்துக்களை பலரும் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த கட்சி பலகீனம் அடைந்திருக்கிறது. 10 மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட அவர்கள் 9 மக்களவை தொகுதியில் 3வது இடம், 1ல் 4வது இடம் போயிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் ஒற்றுமையாக இருந்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய நேரம். அதற்காக விழிப்புணர்வுடன் உழைப்பதற்கு தயாரானவர் இந்த வயதிலும் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அந்த கட்சிக்கு கூடிய ஆபத்தை உணராமல் அன்புமணி செயல்படுவதாகத்தான் நான் கருதுகிறேன். குறிப்பாக வன்னியர்களின் மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக இருப்பவர் ஜெயகுருவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 2026இல் அனைத்து தொகுதிகளிலும் தனி ஒதுக்கீட்டை மையமாக வைத்து தேர்தல் களம் காண வேண்டும் என்ற செய்திகள் பல பத்திரிகைகளில் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆக அன்புமணி லீடர்ஷிப்புக்கே ஏற்கனவே ராமதாஸிடம் நம்பர் 2 இருந்த ஜெயகுரு குடும்பத்தால் ஒரு பிரச்சனை என்று வரும்போது மிகவும் நிதானித்து செயல்பட வேண்டிய அன்புமணி அவசரப்பட்டு பொறுமை இழந்து செயல்படுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். என்றாலும் நீரடித்து நீர் வருவதில்லை. தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை சமாதானம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. எப்படி வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, இவர் நிறுவனர் பேசிகிட்டு இருக்கும் போதே மைக்கை எடுத்து இந்த மாதிரி பனையூரில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து என்னை அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டேஜில் வச்சே சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ராமதாஸ் சொல்கிறாரு, இது நான் உருவாக்கின கட்சி, நான் எடுக்கிற முடிவு தான், அதை ஃபாலோ பண்ணலைன்னா யாருனாலும் வெளியேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டரப்ட் பண்ணி இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? 2 பேரும் பிரியறாங்களா? அப்படி புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கா? இது அன்புமணியின் நன்றி கட்டத்தனம் என்று ஆணித்தரமாக சொல்லலாம். எனக்கு பிராமிஸ் பண்ண ராஜ்சபா இடத்தை தான் 98ல் அந்த கட்சியை நான் காப்பாற்றியதுக்காக நீங்கள் கட்சியை காப்பாற்றிவிட்டீர்கள், அந்த நன்றிக்கு முதல் ராஜ்சபா உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ராஜ்சபா இடத்தை தான் தன் மகனுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்து அவரை வளர்த்த தந்தைக்கு அன்புமணி செய்த நன்றி கட்டத்தனமாக தான் இதை கூற வேண்டும். இது மிகப்பெரிய நன்றி கட்ட ஒரு செயல். இதற்கு பிறகும் கட்சியை காப்பாற்றுவதற்கு அன்புமணியை அரவணைத்து செல்லவே டாக்டர் ஐயா விரும்புவார். எப்படி வருகிறது, நீரடித்து நீர் வருவதில்லை, எப்படி அவர்கள் செயல்பட போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.